அவரை எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா அந்தமாரி இடத்துலேருந்து அவர் வந்திருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது எங்களுடைய காந்தக்குரல் மன்னன், த கிரேட் அச்சீவர் V4 செல்வகுமார். வெல்கம் சார். Clap, clap, standing ovation, please. Wow. Welcome sir, welcome on the stage. Your stage. Okay? Okay, thank you sir. Thank you. இப்போ தான் கொஞ்சமாக இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொபோட்டுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் படித்தது 10, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே ரொபோட்டுக்கு வந்து இங்கிலீஷே கற்றுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு முழுமை பெறணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லா ஆசைகள், பணங்கள் எல்லாமே வந்து முழுமை பெறணும், ஒரு மகிழ்ச்சியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த ஸ்டோரி அடுத்து சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி என்னோட மனைவி வந்து ஒரே நிமிஷம் மட்டும், அது கம்மியாக கூட பேசினா கூட ரொம்ப சந்தோஷம். குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் வந்து முனீஸ்வரி. எங்கள் வீட்டுக்காரர் வந்து 10th தான் படிச்சிருக்காங்க. செல்லில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு அது அவங்க முன்னேறி வந்திருக்காங்கன்னா அதுக்கு இந்த ரோபோட்டிக் டீம், அன்பு சார் எல்லாரும் தான் காரணம். செல்லை பற்றி இப்போ அவங்க எல்லாமே அவ்வளோ தெளிவாக என்னையோட அருமையாக பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேங்க. நிறைய பேர் வந்து நான் ஜூமில் பேசியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. அதுக்காக வந்து அறிமுகப்படுத்துகிறேன். என்னோட பேர் செல்வகுமார். சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம். நான் இருக்கிறது வந்து திருப்பூரில் இருக்கேங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணாத தொழில் கிடையாது. எல்லாமே சொல்லுவாங்கள்ல, இப்போ சாரோட சொன்னாங்க, மிகப்பெரிய எங்கள் ஊரில் வந்து எனக்கு பேர் வந்து LIC முதலாளி. அந்தளவுக்கு முதலாளியாக இருந்துட்டு அடிமட்டத்தை 0வுக்கு போய் 2017 பொழப்புக்காக குடும்பத்தோடு வந்து திருப்பூருக்கு வந்தேன். திருப்பூருக்கு வந்து ஒரு சிங்கர் டெய்லர் வேலையை தான் பார்த்தேன். நான் ஒரு சிங்கர் டெய்லர் வேலை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து என் மனசுக்குள்ள தோணுச்சு. எனக்கு எப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட், எப்பயுமே தொழிலாளியா இருக்கக்கூடாது, முதலாளியாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னோட கான்ஃபிடென்ட். யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன், எனக்கு யாரும் அடிமையாக இருக்க மாட்டேன். என் மனைவி கூட சொல்லுவேன், நீ தாலி கட்டி வந்ததுனால எனக்கு நீ அடிமை கிடையாது, நான் உனக்கு அடிமை கிடையாது. அதனால யாருக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுயமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ டெய்லரிங் வேலை பார்த்தா முன்னேற முடியாது அப்படின்ற ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்த முன்னாடி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கோம். உங்களை மாதிரி நானும் சோசியல் மீடியாவில் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாரும் நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் தான் நானும் உள்ளே வந்தேன். பார்த்த பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம், இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம கையில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தீர்க்கமாக உண்டாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குள்ள கலியுகத்தில் உண்மை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை அப்படின்ற பேசக்கூடிய நபருக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நான் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்த பின்னாடி ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தேன், உண்மை, வெளிப்படைத்தன்மை, நேர்மை அப்படின்றத இந்த ரோபோட்டிக் இன்ஸ்டியூட் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தோணுச்சு. ஆனால் பைசா இல்லை, பைசா இல்லை. ஏண்டா நான் திருப்பூர்லேருந்து வரும்போது கடவுள் என்ன பண்ணார் தெரியுங்களா? நான் அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தானே, இந்த ஒரு இடத்த மட்டும் விட்டாரு. சொல்லுவாங்களே சங்குன்னு சொல்லுவாங்க, இதை பிடிச்சா நம்ம செத்து போயிடுவோம். இந்த ஒரு இடத்த மட்டும் வந்து கடவுள் விட்டுட்டாரு.
சரி இதை வச்சு நீ இதுக்கு மேலே பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டு அதோட தான் வந்தேன் நான். அந்த வரும்போது பணம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது என் மனைவி போட்டிருந்தாங்க ஒரே ஒரு தோடு தான். எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக வந்து நகை போட்டு கல்யாணம் முடித்தேன். அந்த ஒரு தோடு தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த தோடை கூட வைக்கும் போது கூட நம்ம மெண்டல் சொன்னாங்க, யாருமே வந்து நீங்கள் ரொபோட்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது கமிட்மெண்ட் பணத்தவோ ஒரு நகையை அடகு வச்சோ உள்ளே நீங்கள் வரக்கூடாது, அதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தீர்க்கமாக சொன்னார். நான் சொன்னேன், சார் எனக்கு வாழ்க்கையில் உங்களை விட்டால் வேற வழி இல்லை, இந்த ரொபோட்டோக்கை விட்டால் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்கு உருவாயிடுச்சு. அதனால வேற வழி இல்லை, எத்தனையோ லட்சங்கள் இழந்துட்டேன், இந்த நகை போனப்ப தப்பு இல்லை, நான் கோடிக்கணக்கில் 25 பேர் 50 பேர் நகையோடு எடுக்க போகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ரொபோட்டுக்கு மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கொடுத்தாருங்க. அப்போ தான் வந்து நினைச்சேன், உள்ள அடகு வச்சு உள்ளே வந்தேன். கரெக்டாக வச்ச நகையை ஒரே மாதத்தில் திருப்பி கொடுத்தேங்க. ஒரே மாதம் திருப்பி கொடுத்தேன். மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல நான் என்னை ரொம்ப பேச விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, வெளியூர்ல நிறைய டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சில அசதியா இருக்கும், தூக்கம் வரும், அடிக்கடி ஜூம்ல கேட்டிருப்போம், கொஞ்சம் பேசுனமா இருக்கும். தயவு செய்து சொல்ல வர்றேன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருங்க. ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனுக்கு முத என்ன முக்கியம் தெரியுங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா இருக்கணும். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நபருக்கு வந்து 1600 ரூபா டிக்கெட் கட்டி நீங்கள் செலவு வந்து ஒரு 1000 ரூபா கட்சி இங்கே தங்கியிருப்பீங்க. மொத்தம் கணக்கு பண்ணால் ஒவ்வொருத்தரும் 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வந்திருக்கீங்க. ஆனால் அப்படி வந்த நீங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்க. அதுதான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு வேதனைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்க கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 20000 ரூபா, ஒரு 5000 15000 ரூபா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இந்த நீங்க பண்ணக்கூடிய ரோபோட்டிக் சிஸ்டம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ்ங்க. ஆனா நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து எங்களுடைய மெண்டர் சொல்லுவாங்க, நம்ம பிசினஸ்ல எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொழிலாளி மைண்ட் செட் இருக்கக்கூடாது, முதலாளி மைண்ட் செட் வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. வாவ், சூப்பர். ஆனா அந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்க யாருமே கடைபிடிக்கல. அதனால நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க. அந்த விஷயத்தை மனசை வச்சு எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா இருப்பீங்கன்ற இந்த நேரத்தை சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த ரோபோட்டிக் டீமுக்கும் கோர் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக வந்து உங்களுடைய ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்குங்க. ட்ரைனிங்ஸில் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நமக்கு டைமிங் கம்மியாக இருக்கனால ஷார்ட்டாக முடிச்சிருக்காரு. வெரி குட் ட்ரைனர் இவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ப்ரெசென்ட் இங்கே கொடுத்ததுக்கு.